முதல்ல இந்த ஊருக்கு ஏன் திருவானைக்கா அப்படின்னு பேர் வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறணும். அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு ஜம்புகேஸ்வரர் அப்படின்னு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறணும். இந்த ரெண்டு விஷயங்களை தெரிஞ்சாலே இந்த கோயிலுடைய வரலாறுல முக்காவாசியை நம்ம தெரிஞ்சுக்கிறலாம். முதல் விஷயம், கோயிலுக்கு ஏன் திருவானைக்கா அப்படின்னு பேருன்னா, இங்க யானை ஒன்று வந்து சிவபெருமானுக்கு பூசை பண்ணுச்சு அப்படின்னு சொன்னமே, அந்த யானை தான் திருவானை அப்படின்னு அந்த மரியாதை நிமித்தமாக, அந்த சிறப்பின் நிமித்தமாக ஆணை அப்படிங்கிறது திருவானை அப்படின்னு ஆயிருக்கு. அந்த ஆணை இருந்த காட்டுப்பகுதி அப்படின்னு சொல்றதை தான் திருவானைக்கா அப்படிங்கிறாங்க. நம்ம மலையாள தேசம் பக்கம்லாம் போனோம்னா அங்க இருக்கக்கூடிய கோயில்களை பூரா பகவதி அம்மன் காவு, சாஸ்தா காவு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த காட்டு பகுதிகளில் இருந்த கோயில்களை எல்லாம் காவு கா அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கம் இருந்திருக்கு. அதே மாதிரி தான் ஆணை திருவானை இருந்த இந்த காட்டு பகுதியானது திருவானைக்கா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஊருக்கு ஏன் திருவானைக்கான்னு பேர் கிடைச்சிச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் அந்த ஆணையுடைய வரலாறு, ஏன் அந்த ஆணை செலந்தி கூட போட்டி போட்டு பூசை பண்ணுச்சு அப்படிங்கிறத பின்னால் பார்க்க போகிறோம்.